கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இந்த நாட்டில் பரீட்சை எக்ஸாமினேஷன் எந்த அளவில் விளையாட்டு பொருளாக மாறிவிட்டது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். தேர்தல் வருவதற்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் பரீட்சா பே சர்ச்சா என்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோவை வெளியிடுவார். அதாவது பரீட்சை எழுத போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும்படி நம் நாட்டு பிரதமர் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோக்கள். ஆனால் அந்த தேர்தலுக்கு பின்பு எத்தனையோ பரீட்சைகள் நடந்தால் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அதை பத்தி கண்டுகொள்வது கூட இல்லை. தேர்தலுக்காக, ஓட்டுக்காக இந்த நாட்டு குழந்தைகளுக்கு எந்த அளவில் நான் பாடுபட்டு வருகிறேன், எந்த அளவில் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் வேலை பார்த்து வருகிறேன் என்று அவர் எடுத்துக்காட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு கண்துடைப்பிற்கான ஒரு வேலை மட்டும்தான். தன்னுடைய பிரச்சாரம் மட்டும்தான் அவருக்கு முக்கியம் ஒழிய இந்த நாட்டு மாணவர்களோ, இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டமோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்கள் எந்த அளவில் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த நாட்டு ஸ்டூடெண்ட்கள் வழியாக சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கவலையே கிடையாது. சரி, கடந்த 5 ஆண்டுகளில் அல்ல ஒரு 10 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை எக்ஸாமினேஷன்ஸ், எத்தனை பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். யூபிஎஸ்சியை தாண்டி இந்த நாட்டில் வேற எந்த எக்ஸாமினேஷனுமே சரியாக நடப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழல் நடக்கிறது. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. எஜுகேஷன் சீரீஸ், ஜாப் சீரீஸ், எத்தனையோ வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்ப புதிதாக வெளிவந்த இன்னொரு விஷயம் நீட்டுக்காக தமிழ்நாடு எந்த அளவில் போராடியது அனைத்துமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீட்டில் கூட எந்த அளவில் இந்த நாட்டு ஒரு சில கார்பரேட்டர்கள் உள்ள புரிந்து விட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 720க்கு 720 மார்க் எடுத்த 67 மாணவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிவிட்டார்கள். இதில் உண்மையாகவே உழைத்து பாஸ் ஆன மாணவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதில் பணம் கொடுத்து பேப்பர் லீக் வழியாக எத்தனை மாணவர்கள் உண்மையாகவே உழைத்து உண்மையாகவே அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்களை ஓவர்டேக் செய்த மாணவர்கள் எத்தனை பேர் என்று யாருக்குமே தெரியாது. ஏன் இது இந்த அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் 67 மாணவர்கள் அவர்களுடைய இந்த பட்டியல். இந்த பட்டியலை நான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என் கையில் இந்த ஐபேட்ல உங்களால் பார்க்க முடியும். இதுதான் அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட். உங்களுடைய டிவி ஸ்கிரீனிலும் நான் அதை தெளிவாக காட்டுவேன். இதில் நீங்க பார்த்தீர்கள், இது வந்து அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட். இதை நாங்க வீட்டில் எதுவும் தயாரிக்கவில்லை. அந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்க பார்த்தீர்கள், ஜூம் செய்து காட்டுகிறேன். கேமரால உங்களுக்கு தெரியலைன்னா கூட உங்களுடைய ஸ்கிரீன்ல அது தெரியும். பெர்சன்டேஜ் ஒவ்வொரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர், கேண்டிடேட்டுடைய பேர், ஜெண்டர், கேட்டகரி, பெர்சன்டைல், நீட், ரேங்க், ஸ்டேட், எந்தெந்த மாநிலத்தில் வர்றாங்க எல்லாமே இருக்கு. உதாரணத்திற்கு இந்த முதல் ரேங்க் எடுத்துக்கொள்ளுங்கள். பேர் வேத் சுனில் குமார் ஷிண்டே, ஆன், ஜெனரல் கேட்டகரி, ரேங்க் நம்பர் 1, மகாராஷ்டிராவை சார்ந்த பையன். இவருடைய பெர்சன்டேஜ் 99.997129. இதை ஒண்ணு உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சைட் அரிஃபின் யூசுப், தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர், ஜெனரல் கேட்டகரி. இவருடைய பெர்சன்டேஜ் அதே 99.997129. மூன்றாவது மாணவர் டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். மிருதுல் மான்யா ஆனந்த், இவருடைய பேரும் ரேங்க் 1 இருக்கிறது, ஓபிசி கேட்டகரி, 99.997129. இந்த பட்டியல் அப்படியே நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாருமே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், எங்க பார்த்தாலும், ராஜஸ்தான், எங்க பார்த்தாலும் இந்த பெர்சன்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கிறது. நீட்டில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கும். அப்ப இந்த அனைத்து மாணவர்களுமே சரி,
ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளலாம். சரி, எல்லா மாணவர்களுமே ரொம்பவே திறமையானவர்கள். அனைத்து மாணவர்களுமே நல்லா தன்னுடைய எக்ஸாமினேஷன் எழுதி வந்தார்கள். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே மிக முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்கள் நீட்டை பொறுத்தவரையில். அப்போ இந்த அனைத்து மாணவர்களுக்குமே ஒரே மாதிரியான மார்க்ஸ் வந்திருக்கிறதா? அப்பதான் இந்த ஒரே மாதிரியான பெர்சன்டேஜ். 67 குழந்தைகள், 67 குழந்தைகள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த 67 குழந்தைகளுடைய பெர்சன்டேஜ் அதே பெர்சன்டேஜ் தான், ஒரு துளி கூட மாறவில்லை. இந்த இடத்தில் NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இது மத்திய அரசாங்கத்திற்கு கீழே வரக்கூடிய ஏஜென்சி, இவர்கள் கொடுத்த பதில், நாங்க கிரேஸ் மார்க்கை கொடுத்திருக்கிறோம். எந்த விதத்தில் கிரேஸ் மார்க்கை கொடுக்கிறீர்கள்? ஹேண்ட் ரைட்டிங்கிற்காகவா? ஒரு மாணவர் நல்ல ஒரு பதிலை எழுதியிருக்கிறார். அப்படியா? இல்லை, இதற்கான எந்த விதமான பதிலையும் அவர்கள் கொடுக்கவில்லை. சாதாரணமாக கூறிவிட்டார்கள், நாங்கள் கிரேஸ் மார்க்கிற்காக கொடுத்து விட்டோம். இந்த இடத்தில் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை, இந்த ஒட்டுமொத்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் செய்து வருகிறார்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். நீட் UG 2024 NTA கிரேஸ் மார்க் to 1563 கேண்டிடேட்ஸ். 1563 கேண்டிடேட்ஸ்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க்கை கொடுத்திருக்கிறோம். ஆனால் எதற்காக அந்த கிரேஸ் மார்க்? எந்த கேட்டகரியில், எந்த ரூல் படி இந்த கிரேஸ் மார்க்கை நீங்க கொடுத்தீர்கள் என்று எந்த விதமானதும் கொடுக்கவில்லை. சரி, இன்னொரு சந்தேகம். ஜூன் 15ஆம் தேதி தான் நீட்டுடைய ரிசல்ட் வர இருந்தது. திடீர் என்று இந்த டிவி ஸ்கிரீனுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இந்த நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட்களை நீங்க பார்த்து வந்தீர்களோ, அதே நாள் திடீர் என்று ஜூன் 4ஆம் தேதி NTA இந்த ரிசல்ட்டை வெளியிட்டார்கள். ஜூன் 15ஆம் தேதி தான் இந்த ரிசல்ட் வெளிவருவதாக இருந்தது. அப்புறம் ஏன் நீங்க ஜூன் 4ஆம் தேதி, அதாவது மக்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பிஸியாக இருப்பார்கள், இந்த ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டார்கள், எந்த விதமான ஊழலையும் நாம் செய்து விடலாம், எந்த விதமான கேள்வியும் வராது. இன்னொரு இடத்துல அதே வெப்சைட்டுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேங்க், இந்த ரோல் நம்பர்ஸ், நீங்க முக்கியமாக நீங்க பாருங்க, ரோல் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரோல் நம்பர். 67ல நீங்க பாத்துங்க, 67th ரோல் நம்பர் பிரதீக், இவருடைய ரோல் நம்பர் நீங்க பாருங்க 230-701-0037. அதுக்கு மேல ஜான்வி, அவருடைய ரோல் நம்பர் 230-701-0178. கடைசி அந்த 3-4 டிஜிட் தான் மாறுது. அதே மாதிரி நீங்க பாருங்க, அஞ்சலின்னு ஒரு பொண்ணு 230-701, எல்லாமே ஒரே மாதிரியான ரோல் நம்பர். 230-701 again, 230-701-0333. கிரிஷ் 230-701-0168. எப்படி ஒரே சென்டரில், இந்த ஒரே சென்டரில் நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளிவந்திருக்கிறார்கள். அப்போ ஒரே செக்டர்ல இருந்து, ஒரே செக்ஷன்ல இருந்து எப்படி உங்களால இந்த மார்க்ஸை பார்க்க முடியும்? இன்னொரு கேள்வி இங்க வருது. டெல்லி எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரிக்கான அந்த சீட்ஸ், ரிசர்வ்ட் சீட்ஸ் 55. இந்த 55ல 7 ஃபாரின் நேஷனலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய மொத்த சீட்களுடைய எண்ணிக்கை வெறும் 48. இங்க நம்பர் ரேங்க் வாங்கின மாணவர்களுடைய எண்ணிக்கை 67. அதாவது நீங்க 720க்கு 720 மார்க்ஸ் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு டெல்லி எய்ம்ஸில் சீட் கிடைக்காது. நம்பர் 1 ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் அட்மிஷன் இன் டெல்லி எய்ம்ஸ் அண்டர் திஸ் ரிசல்ட். எந்த விதமான ரிசல்ட் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான கேள்விகள் இந்த இடத்தில் வெளிவருகிறது. June 4th, 2024, the National Testing Agency, which is NTA, announces the result of National Eligibility Cum Entrance Test, which is NEET 2024. The result had been more allegation of irregularities and paper leaks. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய செய்தி. பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது, irregularities நடந்திருக்கிறது, சரியாக வெளிப்படைத்தன்மையுடன் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கவில்லை. பல்வேறு மாணவர்கள்
இந்த எக்ஸாமினேஷனை நீங்க கேன்சல் செய்து மீண்டும் ஒரு முறை இந்த எக்ஸாமினேஷனை நடத்த வேண்டிய அந்த கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். எலன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. கோட்டா ராஜஸ்தானை சார்ந்த இந்த இன்ஸ்டிடியூஷன், ஆகாஷ், இது எல்லாமே அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் தான். எலன் இன்ஸ்டிடியூஷன் காஷ்மீர்ல மட்டும் 26 ஸ்டூடெண்ட்கள் ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்திருக்கிறார்கள். ஜூன் 7ஆம் தேதி ஸ்ரீநகர்ல இருந்து வெளிவந்த இந்த செய்தி, அந்த மாணவர்களுடைய போட்டோ கிட்ட எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரே இன்ஸ்டிடியூட்ல இருந்து 26 மாணவர்கள் ரேங்க் 1. Ellen has 40 students in top 100. டாப் 100 ஸ்டூடெண்ட்கள்ல 40 பேர் எலன் இன்ஸ்டிடியூஷன். எப்படி? இது ஒரு கார்ப்பரேட் நடத்தக்கூடிய நிறுவனம். இவர்களுக்கு எப்படி இந்த முதல் 100 பேர் அவ்வளவு புத்திசாலி குழந்தைகள் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டார்களா? 26 குழந்தைகள் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்து விட்டார்களா என்கிற கேள்வி. இது மட்டுமல்ல, 738 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் மோர் தென் 700 மார்க்ஸ். அதாவது இந்த எலன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பல்வேறு மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பார்கள். இது வந்து காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். டெல்லி, சென்னை, மும்பை இதெல்லாம் தனி. ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 238 மாணவர்கள் நேரடியாக 700க்கும் மேற்பட்ட மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்கள். 700 ஸ்கோர் பண்ணியிருக்கார்கள். இதற்கு மேல நீங்க பாருங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எக்ஸாமினேஷன் எந்த பரீட்சையாக இருந்தாலும், அது ரயில்வேஸாக இருக்கட்டும், அது யூபி செலெக்ஷன் போர்டாக இருக்கட்டும், அது தமிழ்நாடு செலெக்ஷன் போர்டாக இருக்கட்டும், அது எங்க இருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்துல பேப்பர் லீக் ஆகி விடுகிறது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க பார்த்தீர்கள் இது எக்ஸாமினேஷன் சரியாக கண்டக்ட் செய்யப்படவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீர்கள், முக்கியமாக உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இது போன்ற இர்ரெகுலாரிட்டிஸ் தொடர்ந்து நடக்கும் போது கூட அரசாங்கம் எந்த விதமான தலையிடுவதில்லை. அரசாங்கம் எந்த விதமான கடுமையான சட்டத்தை இதில் கொண்டு வருவதில்லை. ஏன் கொண்டு வருவார்கள்? காரணம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே எஜுகேஷனை சீரியஸாக பார்ப்பதில்லை. உதாரணத்திற்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய இந்த வீடியோவை பாருங்கள். மேடையில் ஏறி பேசும்போது, நான் படிக்கவே இல்லை, நான் ஏதோ பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் நான் செய்தேன், என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அங்கதான் நான் சென்றேன், அதுக்கப்புறம் நான் படிக்கவில்லை என்று அவரே கூறுகிறார். இந்த வீடியோவை பாருங்கள். चला गया था एट द एज ऑफ 17. मेरी कोई पढ़ाई वढ़ाई नहीं हुई दोस्तों, आपको शायद आश्चर्य होगा जान करके. तो मैं स्कूली शिक्षा गांव में किया, और जैसा मैडम बता रही थी ना कि अपनी शिक्षा के कारण आदमी आगे नहीं बढ़ता है, तो मेरी शिक्षा ही नहीं हुई इसलिए बढ़ गया. இது மட்டுமல்ல, தி வயர்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறது. ராஜீவ் சுக்லா அவரிடம் கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசுறார், அதையும் நீங்க கேளுங்கள். இங்கேயும் நான் ஹை ஸ்கூலை தாண்டவில்லை என்று அவரே ஒற்றுக்கொள்கிறார். இதற்கு பின்னாடி இவர் பேசிய அடுத்த பொய் எடுத்து காட்டுகிறேன், இதை பாருங்கள். कितना पढ़े हैं? वैसे तो मैंने 17 साल की आयु में घर छोड़ दिया. स्कूली शिक्षा के बाद मैं निकल गया. तब से लेकर के आज तक मैं भटक रहा हूँ नई चीजें पाने के लिए. सिर्फ स्कूल तक पढ़े, मतलब प्राइमरी स्कूल तक, हाई स्कूल तक. சரி, அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி காலேஜுக்கு போகவில்லை என்பதை அவரே ஏற்றுக்கொள்கிறார். 12ஆம் வகுப்பு படித்திருப்பார்னு வச்சுக்கலாம். பாஸா ஃபெயில் அதெல்லாம் வேண்டாம். PM Modi's education degree made public by Shri Amit Shah, BA from Delhi University, MA from Gujarat University. பிஜேபியின் ஒபிஷியல் பக்கத்தில் இந்த 2 சர்டிபிகேட்டை போட்டிருக்கிறார்கள். 1978 டெல்லி யூனிவர்சிட்டியிலிருந்து BA படித்தது, அதே போன்று மாஸ்டர்ஸ் MA குஜராத் யூனிவர்சிட்டியிலிருந்து இவர் படித்தபடி இந்த சர்டிபிகேட் இருக்கிறது. இந்த 2 சர்டிபிகேட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ் இருந்தது. இது எப்படி கம்ப்யூட்டரைஸ்ட் பிரிண்டாக இருக்கும், இது எப்படி இந்த கேட்டகரியில கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குஜராத் யூனிவர்சிட்டியில இருந்து கிடைச்ச இந்த சர்டிபிகேட் இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. மாஸ்டர்ஸ் இன் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கா என்றே எனக்கு தெரியவில்லை. சரி, அப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை, ஒரு சர்டிபிகேட்டை கூட இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரால்
தன்னுடைய எஜுகேஷனை கூட இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரால் சரியாக எடுத்துக்காட்ட முடியவில்லை என்றால் அந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை அவர் எப்படி சீரியஸாக எடுத்துக்கொள்வார் என்று நீங்க பார்க்க வேண்டும். சரி, அவருடைய நண்பர் அமித்ஷா அவருடைய மகனுக்கு வந்து விடலாம். எப்படி பிசிசிஐயோட பிரசிடென்ட் ஆக அமர்ந்திருக்கிறார், இதை பற்றி யாருக்குமே தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி, ஜெயஷா இவர்களுடைய உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்போ இந்த நாட்டில் ஏதோ பணத்தை கொடுத்தாலும் ஒரு சர்டிபிகேட் வந்துவிடும், எங்கேயோ பணத்தை கொடுத்தா நாங்க எக்ஸாமினேஷன் எழுதி விடலாம். அப்போ எக்ஸாமினேஷன், எஜுகேஷன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இதை பத்தி எந்த விதமான சீரியஸ்னஸும் இந்த நபர்களுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. 2018ஆம் ஆண்டு இது இதற்கும் மேல ஒரு வேடிக்கையான விஷயம். ஜியோ இன்ஸ்டிடியூஷன் அம்பானியோடைய ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய பில்டிங் கட்டப்பட இருக்கிறது, இன்னும் கட்டப்படவில்லை. பிரம்மாண்டமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்ட இந்த இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி. இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்களாம், இதுல ஆயிரக்கணக்கான ப்ரொஃபஸர்கள் வேலை பார்க்கிறார்களாம். அனைத்துமே கனவில் மட்டும்தான், இது எதுவுமே சாத்தியத்தில் இல்லை, அனைத்துமே பேப்பரில் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியே இந்த ஜியோ இன்ஸ்டிடியூஷனுடைய திறப்பு விழாவிற்கு போனபடி ஒரு செய்தி மட்டும் போட்டிருந்தார்கள், எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய நண்பருக்காக செய்த அந்த வேலை நீங்க கேளுங்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்கிற அவார்டை அவர் கொடுத்து விட்டார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடி, ஐஐஎம், இது போன்ற இன்ஸ்டிடியூஷன்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவார்ட், பில்டிங் கட்டப்படுவதற்கு முன்பு, அட்மிஷன் நடப்பதற்கு முன்பு, அங்க ஸ்டாஃப் எடுப்பதற்கு முன்பு, எந்த விதமான இன்ஸ்டிடியூஷனுமே திறப்பதற்கு முன்பே இந்த அவார்ட் கிடைத்து விட்டது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த இன்ஸ்டிடியூஷன் ஜியோ இன்ஸ்டிடியூட். 1000 கோடி ரூபாய் கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு, அம்பானியோட யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம். இதற்கும் மேல நீங்க பாருங்க, 18% இந்த நாட்டு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்கள் அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்க படிப்பை தொடங்க ஆசைப்பட்டீர்கள்னா 18% நீங்க ஜிஎஸ்டி கட்டணம். உலக நாடுகளில் எங்கேயுமே கல்வி மீது இந்த அளவில் டாக்ஸ் போட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இலவசமாக கல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் மட்டும்தான் 18% ஜிஎஸ்டி. சரி, 5 வருடத்தில் ஒரு முறை ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் வருகிறது. நேஷனல் 2014, 2019, 2024. கோவிட் காலகட்டத்தில் கூட இந்த தேர்தலை பாஸ் செய்து வைக்கவில்லை, நிறுத்தவில்லை. வெஸ்ட் பெங்காலில் அப்போ தேர்தல் நடந்தது. எந்த விதமான தேர்தலும் 2019ஆம் ஆண்டும் தேர்தல் நடந்தது. அதற்கு பின்பு பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல், அதாவது பீகாரில் தேர்தல் நடந்தது. கோவிட் வந்தால் எங்களுக்கு என்ன, மக்கள் செத்து போனால் எங்களுக்கு என்ன, கவலைப்பட மாட்டோம். ஆனால் இந்த தேர்தல் மட்டும் நேரத்துக்கு நேரம் நடந்து விட வேண்டும். தேர்தலில் கவனம் செலுத்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது ஏன் இந்த எக்ஸாமினேஷனை நடத்துவதில்லை? எத்தனையோ இடங்களில் 30 லட்சம் வேலை வாய்ப்பிற்கான எத்தனையோ பரீட்சைகள் இன்னைக்கும் நிலுவையில் இருக்கிறது. பரீட்சை நடந்தால் கூட அந்த ரிசல்ட்டுக்காக எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரிசல்ட் வந்துவிட்டால் கூட அவர்களுக்கு அந்த வேகன்சி கிடைப்பதில்லை. அப்படி வேகன்சிக்கான அந்த லெட்டர் கிடைத்தால் கூட அவர்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பதில்லை. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி மீது இந்த நாட்டு அரசாங்கம் காட்டக்கூடிய அக்கறை. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் மீது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பிற்காக காட்டக்கூடிய அக்கறை. பிரைம் மினிஸ்டர் மோடி 2014ஆம் ஆண்டு என்ன கூறினார் என்ற ஞாபகத்தில் இருக்கும். 2 கோடி வேலை வாய்ப்பை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று. கடந்த 10 ஆண்டுகளில் 2 கோடியை விட்டுவிடுங்கள், 1 கோடி வேலை வாய்ப்பு கூட உருவாக்க முடியவில்லை. 67 மாணவர்கள் ரேங்க் 1 என்றால் எய்ம்ஸ் டெல்லியில் 220 பெற்ற மாணவர்களுக்கு கூட சீட் கிடைக்காது. அப்போ இந்த எக்ஸாமினேஷனை எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி இந்த எக்ஸாமினேஷனை
டிரான்ஸ்பரண்ட் முறையாக நடந்ததாக நீங்க பார்ப்பீர்கள். நான் காட்டிய அந்த பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள். வெப்சைட்டில் இருந்தான்னு எடுத்து காட்டினேன். ஒரே முறையான அந்த ரேங்கிங், அந்த நம்பர் எல்லாமே. இந்த நாட்டு அரசாங்கம், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இதுவரை தன்னுடைய வாயை கூட திறக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் இரவு பகல் பாராமல் எத்தனையோ 1000 லட்சம் ரூபாயை செலவழித்து இரவு பகல் முடித்து படித்து திறமையான மாணவர்கள் கூட இந்த 67 நபர்களில் எங்கேயோ தொலைந்து போனார்கள். அவர்கள் உழைத்ததற்கு கூட நியாயம் கிடைக்காது. காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து இந்த ரேங்க்ஸ்களை வாங்கிய மாணவர்கள் எத்தனை பேர் என்று யாருக்குமே தெரியாது. இது மீண்டும் ஒரு முறை இதற்கான ஒரு ஆய்வு நடக்க வேண்டும், விசாரணை நடக்க வேண்டும். அதற்கு பின்பு ஒரு ரெவ்யூருக்கு பின்பு அப்படி இது சரியாக இருந்தால் அதற்கான விளக்கத்தை NTA கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.